ஹஜ் பயணம் என்பது ஒரு கடமையான பயணம் இல்லை, அது ஒரு காதலான பயணம். அல்லாஹுவை காண வேண்டும் பார்க்க வேண்டும் என்று மனதிற்குள் ஆசைகளை தேக்கி வைத்திருக்கிற இறையடியார்கள் ரப்பை பார்க்க முடியாவிட்டாலும் கூட கஅபாவின் வழியாக ரப்பை பார்ப்பதற்கு பயணப்படுவதால் இது சஃபருல் இஷ்க் என்று சொல்லுவார்கள். இது காதல் பயணம், இது ஆசை பயணம், இது கடமை பயணம் அல்ல. எங்காவது ஒரு இடத்துக்கு போயிட்டு நாம போயிட்டு வந்துட்டோம், ஒரு கையெழுத்தை போட்டுருவோம், அட்டெண்டன்ஸ் போட்டா முடிஞ்சது, அப்படி அல்ல. இது அல்லாஹுவை, என் பிரியமானவனை, என் உள்ளத்தில் எப்போதும் இருப்பவனை, எனக்கு வாழ்வு தந்தவனை, எனக்கு எல்லாமுமாக இருப்பவனை நான் பார்க்க போகிறேன் என்கிற காதல் பயணம். மூன்றாவது, இந்த பயணம் இஸ்லாமிய புனிதங்களை தரிசிக்கிற பயணம். நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அனைத்து வாழ்க்கையின் இடங்களை ஒரு ஹாஜி போய் பார்த்து விட்டு வருகிறார். நமக்கு ஒரு 6000-7000 வருஷங்களுக்கு முன்னாலே நம் ஆன்மீக தந்தையாய் அறியப்படுகிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய வாழ்வில் நடந்த அத்தனையையும் ஒரு ஹாஜி போய் அங்கே நின்று தொழுது துஆ செய்து பார்த்து தரிசித்து விட்டு வருகிறார். சுருங்க சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதே போல் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரு பெரும் நபிமார்களினுடைய புனிதம் நிறைந்த இஸ்லாமிய சின்னங்களை, சுவடுகளை, அடையாளங்களை உலக முஸ்லிம்களின் நெஞ்சை விட்டு அகல முடியாத நீங்கா நினைவோடு இருக்கிற அந்த பசுமை தடங்களை எல்லாம் ஒரு முஸ்லிம் பார்த்து விட்டு வருவதுதான் ஹஜ்ஜினுடைய ஏற்பாடு.